இந்நேரத்தில் ஒரு குட்டி கதையை என் நினைவிற்கு வருகிறது. அதை இந்த இடத்தில் சொன்னால் நன்றாக இருக்கும். அதாவது இது எதுக்காக சொல்கிறோன்னா, கரை சேர நினைத்த மனிதர்களின் கதை இது. ஒரு ஊரில் ஆற்ற வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. இக்கரையில் 2 பேர் நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது அங்கு கரைக்கு அடுத்த கரைக்கு செல்வதற்கு ஓடமும் இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படி அக்கறைக்கு போவது? இந்த நேரத்தில் ஒரு காளை மாடு அங்கே வந்தது. அதுவும் அக்கறைக்கு போக வேண்டும். ஆனாலும் அதற்கு ஓடம் எதுவும் தேவைப்படவில்லை. அப்படியே ஆற்றில் பாய்ந்தது, நீந்த ஆரம்பித்தது. அப்போது இதை பார்த்த ஒருத்தர் குபீர் என்று ஆற்றில் குதித்தார். அந்த காளை மாட்டின் வாளை கெட்டியாக பிடித்து கொண்டார். காளை மாடு சுலபமாக அவரை இழுத்து சென்று அக்கறையில் சேர்த்துவிட்டு அடுத்தவர் பார்த்தார். நமக்கு ஒரு வாள் கிடைக்காதா என்று எதிர்பார்த்தார். இந்த நேரம் ஒரு நாய் வந்து ஆற்றில் குதித்தது. இதுதான் நேரம் என்று இவரும் ஆற்றில் விழுந்து அந்த நாயின் வாளையை பிடித்து கொண்டு சென்றார். இந்த மனிதனையும் இழுத்து கொண்டு நாயால் ஆற்றில் நீந்த முடியவில்லை, திணறியது. ஒரு கட்டத்தில் நாய் வந்து கத்திக்கொண்டு சென்றது. விளைவு, இருவருமே ஆற்றில் போகும் திசையிலேயே மிதந்து போய் கொண்டிருந்தார்கள். அவர்கள் போக வேண்டிய திசை வேறு, போய்கொண்டிருந்த திசை வேறு. கரை சேர நினைக்கிற மனிதர்களின் கதை இது. சிலர் கரையிலேயே நின்று விடுகிறார்கள், சிலர் காளையின் வாளை பிடித்து கொண்டு செல்கிறார்கள், சிலர் நாயின் வாளை பற்றி கொள்கிறார்கள். இதில் 3ஆவதாக ஒரு ரகம் இருக்கிறது. அவர்கள் எப்பொழுதும் தவறாகவே முடிவு எடுப்பவர்கள். அதாவது ஆற்றின் நடுவே கம்பளி மூட்டை ஒன்று மிதந்து செல்கிறது. உள்ளே ஏதாவது பொருள் இருக்கும் என்கிற ஆசையில் ஒருத்தன் நீந்தி சென்று அதை பற்றுகிறான். நீண்ட நேரம் ஆகியும் கரை திரும்பவில்லை. நடு ஆற்றில் போராடி கொண்டிருக்கிறார். கரையில் நின்று கொண்டிருக்கிற நண்பர்கள் கத்துகிறார்கள். நண்பா, கம்பளி மூட்டையை இழுத்து கொண்டு உன்னால் வர முடியவில்லை என்றால் பரவாயில்லை, அதை விட்டுவிடு. ஆற்றின் நடுவே இருந்து அவன் சத்தம் போடுகிறான். நான் இதை எப்போவோ விட்டுட்டேன், இப்போ இதுதான் என்னை விடமாட்டேங்குது. ஏன்னா இது கம்பளி மூட்டை இல்லை, கரடி குட்டி என்று கத்துகிறான். எனவே தவறாக பற்றுகிறவர்கள் தடுமாறி போகிறார்கள், சரியாக பற்றுகிறவர்கள் கரையேறி விடுகிறார்கள். உங்களுக்கெல்லாம் ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நல்ல வேளையாக நீங்கள் நாய் வாளையும் பிடிக்கல, கரடி குட்டியையும் பிடிக்கல. நீங்கள்லாம் இந்த காளையின் வாளை பிடித்து கொண்டே இருக்கிறீர்கள். கண்டிப்பாக கரை சேர்ந்து விடுவீர்கள். இதுதான் உறுதி. புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் யாருக்கும் அஞ்சாமல் நேர்மையோடு நடைபோட்டு எத்தகைய சோதனைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு நம் கழக தொண்டர்களின் ஆதரவோடு தமிழக மக்களின் நலன் காப்போம் என்று இந்த பொன்னான நேரத்தில் உறுதியளிக்கிறேன்.